அடங்கி போறது எங்க ரத்தத்திலே இல்லை அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் சபதம் ஏற்று ஒரு சில முடிவுகளை ராணுவ ரீதியா பண்ணுது. அது கூடுதலான பதட்டத்தை கொண்டு வருது. என்னங்கிறத ஒரு 2 நிமிஷம் கழிச்சு பார்ப்போம். முதல்ல இந்த ரத்தத்திலே இல்ல. அதாவது அடங்கி போறது ரத்தத்திலே இல்லை அப்படிங்கிறது பாலஸ்தீன் விவகாரத்தை பொறுத்தவரை அதுல ஈடுபடக்கூடிய எல்லா பிளேயர்களுக்கும் பொருந்தும். 3ஆம் நூற்றாண்டுல இருந்து இந்த கதையை தானே பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதனால இதுல எல்லா பிளேயரும் அடங்கி போமாட்டார்கள். என்ன ஒண்ணு அதோட வீரியம் கூடும், அதிகரிக்குமே ஒழிய, யாரும் அடங்க போறது கிடையாதுங்கிறது நன்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இப்ப இஸ்ரேல் மனசுல என்ன இருக்கு அப்புட்ன்னா, ஈரான் தாக்குதல் நடத்தும். அது படங்காட்டுறதுக்காகவோ, இல்ல உண்மையிலேயே வீரியமோ. ஆனா, அது 1 அப்படிங்கிற எண்ணிக்கையோட நிக்காது. அதாவது இந்த தாக்குதலுக்கு பதில் தாக்குதல் அப்படிங்கிறதோட, ஈரான் நிக்காதுங்கிறத தான் அமெரிக்கா நம்புது. இஸ்ரேலும் அதையே நம்புது. ஈரானும் அத நோக்கி தான் பயணிக்குது. இப்படி 3 நாடுகளோட எண்ணமும் ஒரே திசையை நோக்கி பயணிக்கும்போது, கட்டாயம் அதுதான் நடந்து தொலைக்கும். அதனால இப்ப இஸ்ரேல் என்ன பண்றார்கள், முக்கியமான ஆட்கள சேஃப் படுத்துறதுக்காக பெரிய அளவு பங்கர்கள் அமைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. பங்கர்கள் அமைச்சு ஆட்கள உள்ளுக்குள்ளேயே கொண்டு போயிட்டார்கள். அங்கேயே இருந்து முழு யுத்தத்தையும் அவர்களால கண்காணிக்க முடியும், நடத்த முடியுங்கிற ரேஞ்சுல முதல் டிக்கெட்டா பெஞ்சமின் நெதன்யாவ சேவ் பண்ணி உள்ளுக்குள்ள கொண்டு போனதாக இப்ப தகவல்கள் வருது. அப்போ ஒரு பெரும் தாக்குதலை எதிர்பார்க்கிறார்கள். சரி, உள்ளுக்குள்ளேயே போறாய்ங்க. அதாவது பங்கருக்குள்ள போய் உட்கார்ந்து ஒரு முழு யுத்தத்த நடத்த தயாரா இஸ்ரேல் ஆகுதுன்னா, முதல் தாக்குதல் ஈரான் குடுத்த அப்பாடு இவ்வளவும் ரெடி பண்ணுவார்களா அப்படின்னு கேட்டா, அங்க தான் இஸ்ரேலோட ரகசிய மீட்டிங்கே வருது. அந்த மீட்டிங்ல எல்லா ஏற்பாடும் பக்கா, எல்லா பேக்கப்பும் நமக்கு வந்து சேர்ந்துரும். அதனால தாக்குதலுக்கு அப்புறம் நம்ம போய் தாக்குறக்கு, நம்ம முதல்ல ஓப்பன் பண்ணிரலாம் அப்படின்னு சொல்லி, ஒரு பெரிய முடிவ இஸ்ரேல் எடுத்திருக்கிறதாக தகவல்கள் வெளிவருது. இது ஆபத்தா? ஆபத்து இல்லையா? அப்படிங்கெல்லாம் கால்குலேட் பண்ண தேவையில்ல. ஈரான் முதல்ல அடிச்சா என்ன நடக்குமோ, அதான் நடக்கப் போகுது. இஸ்ரேல் முதல்ல என்ன அடிச்சா நடக்குமோ, அதான் நடக்கப் போகுது. 2 நபர்கள அடிக்கிறதுல உறுதி. இங்க நீ அடிச்ச அப்பாடு நான் அடிக்கப் போறேன் அப்படிங்கிற திட்டம் 2 பேர்ட்டயும் இல்ல. உனக்கு முன்னாடி நான் உன்னைய தட்டிறணும். ஏன்னா, அப்பதான் முதல் தாக்குதல், அதுக்கு எதிர் தாக்குதல்னு போய்க்கிட்டு இருக்கும். பெரிய அளவு ஒரு அட்வான்டேஜ் கிடைக்கும் அப்படின்னு 2 பேர் மனசுலயும் ஆழமா நம்பப்படுது. இதுல நம்ம தானே எக்ஸ்பர்ட். நம்மளே தொட்டுருவோம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டார்கள். இது ஒரு விஷப்பரீட்சை தான். ஏன் அப்படின்னா, ஈரான் உள்ளூர்ல ஷார்ட் அவுட் பண்ணி அவர்களுக்கு ஒரு கிரீன் சிக்னல் கிடைச்சதுக்கு அப்புறம் பாய்வார்கள். அதுக்கு முன்னாடியே நம்மளே பாய்ஞ்சுட்டா, ஈரான் மேல ஒரு பெரும் தாக்குதல தொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் முடிவு பண்ணியிருக்கு. ஈரான பொறுத்தவரை ஈரான்ல இருந்து வரக்கூடிய தாக்குதல்கள்ல ஜோர்டான்லாம் தடுக்கப்படுது. அந்த ஜோர்டானை சேர்த்து அடிப்போம் அப்படின்னு சொல்லி இப்ப அவர்கள் பங்குக்கு சொல்லியிருக்கார்கள். ஏன் அப்படின்னா ரூட்ட கிளியர் பண்றார்கள். விலகி நின்னுக்க இஸ்ரேல், அமெரிக்கா இந்த பக்கம் நாங்க ஒரு கூட்டணிய சேர்த்துக்கிறோம். அதுல தேவையில்லாம இன்னைக்கு அதாவது ஈரான நடுவுல நிறுத்தி ஒரு கூட்டணி போய் இஸ்ரேல், அமெரிக்கா அப்படின்னு சேர்ந்தீங்கன்னா, பாலஸ்தீன பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு தகுதியும் கிடையாது. பேசினாலும் பிரயோஜனம் கிடையாது. நீங்க அந்த விவகாரத்த மறந்துற வேண்டியது தான் அப்படிங்கிற நிலைமைய தவிர, வேற எதுவும் நடக்காது அப்படின்னு சொல்லி, முழு அளவிலான மிரட்டல்கள் எல்லா பக்கத்துக்கும் போயிருச்சு. எகிப்து ஆகட்டும், ஜோர்டான் ஆகட்டும், இந்த பக்கம் ஒரு சாஃப்ட் கார்னரோ, இல்ல இவனுங்க சொல்ற வேலைய செய்யறதோ, இந்த மாரி ஆட்கள் எல்லாருக்குமே ஈரான் ஒரு மரண எச்சரிக்கை குடுத்திருக்கு. ஏக போகமா அந்த பிராந்தியமே ஒரு பதட்டமான நிலைமைக்கு வந்துருச்சு. ஒரு யுத்தத்த சந்திக்காம ஓயாது அப்படிங்கிற ஸ்ட்ராங்கான சிக்னல் கிடைச்சிருச்சு. இதுல சவுதியெல்லாம் முழு அளவு பதட்டமாவே ஆயிருச்சு. எங்கிட்டும் தப்பிக்க முடியாத சூழ்நிலையில சவுதியெல்லாம் ஒரு ஸ்டேஜ்ல நிறுத்திருவார்கள் அப்படிங்கிறது தான் ஏறக்குறைய யாரு விட்டாலும், அதாவது இந்த யுத்தத்துல இருந்து யாரும் விலகுற ஆட்களே கிடையாது. அப்படி யாரு விலகுனாலும் பெஞ்சமின் நெதன்யாகு விலக மாட்டார். இந்த யுத்தங்கள்ல எடுக்கக்கூடிய மைலேஜ் தான் அவரோட ஒட்டுமொத்த அரசியல் வாழ்க்கைக்கான மைலேஜா மாறும். அதனால காசா யுத்தம், அதுக்கடுத்து ஈரான்ல அவர் ஓப்பன் பண்ணக்கூடியது, இந்த பக்கம் ஹிஸ்புல்லா லெபனான நோக்கி ஓப்பன் பண்றது, எல்லாமே தனக்கு சாதகமா வருங்கிற நம்பிக்கை அவருக்கு இருக்கிற வரையும், இந்த யுத்தம் நிக்கவும் நிக்காது. ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் தடுக்கப்படாது. ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் சுமூகமா அடுத்தடுத்த படி ஏறி டெவலப் ஆயிக்கிட்டே தான் போகும். அதையும் மீறி நிக்கணும் அப்டின்னா, ஒரே ஒரு வழிதான். இஸ்ரேலுக்கு ஒரு தோல்வி முகம் நம்ம விளைவிக்கணும்னு அமெரிக்கா பாடம் எடுத்தா மட்டும் தான், அமெரிக்கா தன்னோட சப்ளைகள குறைச்சா மட்டும் தான், ஓரளவுக்காச்சும் வழிக்கு வருவார்கள். பெஞ்சமின் நெதன்யாவோட செல்வாக்கு மட்டும் கிடையாது. இஸ்ரேல்ல உள்ள 1 டஜன் தலைவர்கள் பின்னாடி ஒரு பெரும் கூட்டம் இருக்கு. அங்க அமைப்பே அந்த மாரி தான். அதனால இவர பிடுங்கிட்டு அவர கொண்டு வருவோம், அவர பிடுங்கிட்டு இவர கொண்டு வருவோம். இந்த தியரி எல்லாம் அந்த மண்ல ஒர்க் அவுட் ஆகாது.
இதுக்கு ஒரே வழிதான். ஒண்ணு வெற்றி. அப்படி இல்ல அப்படின்னா ஒரு தோல்விய நோக்கி போகுது அப்படின்னு அமெரிக்கா உணர்ந்துச்சுன்னா பின்வாங்க அதிக வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு நிலைமைக்கு உக்ரைன், ரஷ்யா எல்லைகள்ல பங்கர்கள் 2ஆம் உலகப் போருக்கு அப்புறம் ரொம்ப ஆக்டிவா கட்டமைக்கப்பட்டுச்சு. அதுக்கு அடுத்து இப்ப இஸ்ரேலுக்குள்ள ரொம்ப ஆக்டிவா கட்டமைக்கப்படுது. இஸ்ரேல் இத்தனைக்கும் ரொம்ப யுத்தத்தையும், கலவரத்தையும் பார்க்காம அமைதி பூமிலாம் கிடையாது. யுத்தம் அங்க நடந்துகிட்டே தான் இருக்கும். அப்படி இருந்தும் 2ஆம் உலகப் போருக்கு அப்புறம் இப்பதான் முதல் முறையா பெரிய அளவு இந்த மாரி பங்கர்கள் தயாராகுது. அதாவது உக்ரைன், ரஷ்ய எல்லைகளுக்கு அடுத்து இப்ப தயாராகுது. ஏறக்குறைய 3ஆம் உலக யுத்தத்துக்கு பிள்ளையார் சொல்லி போடுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இஸ்ரேல் கையில தான் இருக்கு. இஸ்ரேல் போடுதா இல்லையாங்கிறத காலம் தான் உணர்த்தும்.